ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். அன்பு பிள்ளையே, இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என் நெத்தியில் இருக்க விபூதியை நீ தொட்டினா கண்டிப்பாக அதன் பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் உனது நேர்மையையும் மட்டும்தான் இந்த முருகன் காணிக்கையாக கேட்குறேன். உன்னுடைய தூய பக்தி ஒன்றே எனக்கு போதும் என் செல்வமே. உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கதால தான், எது கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கதால தான் உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். என்னை நம்பி வந்தவங்க யாரும் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. நிச்சயமா உனக்கான எல்லாவற்றையும் நீ நினச்சதை விட சிறப்பாக உன் கைகளை நான் கொண்டு வந்து கொடுப்பேன். என்னை பற்றின நினைப்பிலேயே நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எப்படி பயம் வந்து சேரும்? துக்கத்திலும் தூக்கத்திலும் கூட என்னை நினைக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன்னை யார் கைவிட்ட போதும் நான் எப்போதும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன்னை காப்பாற்றக்கூடிய தகப்பனாக தான் இருக்கேன். நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை மறந்துடு. நாளைக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு வெற்றியை நோக்கி போக பழகு. உனக்கு கிடைச்ச அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாதுன்றதால தான் உன் வாழ்க்கையின் மூலமாகவே உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். அதாவது உன் வாழ்வில் நீ சில தோல்விகளையும் சில துரோகிகளையும் சந்தித்ததெல்லாம் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து நீ நினச்சதையெல்லாம் நடத்தி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி காட்டுறேன் என் செல்வமே. ஏதோ ஒரு குழப்பத்தோட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தெளிவில்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கைக்கான தெளிவையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு விலகி போயிடும். உனக்கு பிடிச்சது போல உன் சூழ்நிலை மாறும்படி நான் செய்கிறேன். நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்ய மற்றவர்கள் தேடி வருவார்கள். எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் எடுத்துக்கிட்டு அதற்கு பலனாக பதிலாக உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். நீ எப்போதுமே உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நல்லபடியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையும் எப்போதும் ஒரே மாதிரி இருந்துடாது. எப்போவுமே அன்பாக பாசமாக இருக்கிறவங்க சில நேரம் கோபமாக கூட பேசலாம், எரிச்சல் கூட அடையலாம். எப்போவுமே கோபப்பட்டு கத்துறவங்க சில நேரம் பொறுமையாக பாசமாக அன்போட ஆசையோடு கூட வரலாம். ஆனால் எல்லாமே அளவோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அளவுக்கு மீறி போகும்போது தானே அனைத்தும் சிக்கலாக மாறுது. இப்படி உன் வாழ்க்கையில் எது எப்போ எப்படி மாறுதல்களுக்கு உட்பட்டாலும் நீ ஒருபோதும் கலங்காதே. உன் மனசில் இருக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுக்குறேன். நீ எந்த விஷயத்திலும் என்னை சந்தேகப்படாமல் நான் செய்கிறதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு வாழ பழகு. உன் மனசில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் கொட்டிவிடு. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் வந்துவிட்டேன் அல்லவா? இப்போ நான் உனக்கு சவால் விட்டு சொன்னது போல உன் வாழ்வில் எல்லாம் சரியாகும். நிம்மதியான தூக்கம் இல்லாமல் உடல் சோர்வாலும் மனச்சோர்வாலும் தவிச்சுக்கிட்டு மன வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு தேவையானதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ களைப்பாக இருக்க கவலையாக இருக்க நீ எல்லாம் தெரிஞ்சதால தான் அத்தனையையும் சரி செய்யும் விதமாக நான் வந்திருக்கேன். நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு ஆசைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாயிரு. காரணத்தோடு தான் நான் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்கேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். நான் உனக்கு நல்லது தான் செஞ்சேன்றதையும் உனக்கு உணர்த்துவேன் என் செல்வமே. எந்த நேரத்தில் உனக்கு என்ன தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக காத்துரு. நீ யாருக்கும் துரோகம் செய்யலை, யார் குடியையும் கெடுக்கலை, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல. ஆனால் உன் வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் மற்றவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா உன் அப்பாவாக நான் இருந்து அதை வேடிக்கை பார்ப்பேன்னா நினைக்கிறேன். நான் எப்போவுமே உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களையெல்லாம் பாடம் கற்பிப்பதற்கு தயாராக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் உன்னை ஏமாற்ற நினச்சாங்களோ அவங்க தான் இப்போ ஏமாந்து போவாங்க. யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ
அவர்கள் வாழ்க்கையவே கஷ்டத்துக்குரியதாக மாற்றி பிரச்சனைகளிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவேன். எப்போவுமே உன் வாழ்க்கையில் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு நிம்மதியாயிரு. நீ வருத்தப்பட்டு பேசியதையும் உன்னுடைய மனக்கவலைகளையும் கலக்கத்தையும் நான் கேட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கலங்காதே. வாழ்க்கைனா எல்லா முயற்சிகளிலும் தடங்களும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். ஆனால் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேனேன் செல்வமே. எந்த வேலையிலும் எந்த விஷயத்திலும் நீ முழு மனசோட செயல்பட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். உனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்துருச்சுன்னா நானே அதற்கான தீர்வுகளை கொடுத்துருவேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசோ அதை விட உனக்கான சந்தோஷத்தை நான் பல மடங்காக உன் வாழ்வில் கொடுப்பேன் என் செல்வமே. நீ எப்போதும் இறை பக்தியோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. குடும்ப வாழ்க்கைனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் சண்டையும் சச்சரவும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகு. அப்புறம் உனக்கான காலம் வரும்போது அவங்களுக்கு தப்பை எடுத்து சொல்லி புரியவை. எந்த காரணம் கொண்டும் சண்டையும் சச்சரவும் நிம்மதியின்மையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பதே விட்டு கொடுத்து போகிறது தான். இது 2 பேருமே விட்டு கொடுத்து போகும்போது அது இல்லற வாழ்க்கையா அழகான வாழ்க்கையாக இருக்கும். நீ எப்போதும் நல்லதையே நினைக்கிற. அதனால் நானும் உனக்கு இப்போது நல்லதை தான் நடத்த போகிறேன். சும்மா நைட்டெல்லாம் தூங்காமல் அதையும் இதையும் நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினச்சி நிம்மதியாக தூங்கு. இப்போது நான் உன் கூட இருக்கும்போது நாளைக்கு உன் வாழ்க்கையே சரியானதாக சந்தோஷமானதாக மாறிவிடும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைச்சே தீரும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களையெல்லாம் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. உனக்கு தேவையான மன ஆறுதலை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. ஒரு நல்ல வழியில் வந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். முதல்ல உன் வாழ்க்கையில் உன் கைகளில் என்ன இருக்கோ அதுக்காக நன்றி சொல்லு. இல்லாதது தானாக உன்னை தேடி வரும். நீ எப்போதும் எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காம சிரிச்ச முகத்தோட உன் வேலைகளை செஞ்சினா உனக்கு நல்லதே நடக்கும். ஓ நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னதான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லாருடைய நன்மைக்காக யோசித்தாலும் அதையே கவலையாக மாற்றிக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. வாழ்க்கைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது, இவங்க வாழ்க்கை அப்படி இருக்குன்னு மற்றவங்க வாழ்க்கையவே பெரும் கவலையாக மாற்றிக்கிட்டு உன் உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதே. நீ மற்றவங்களுக்காக என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிட்டதானே, அதை பற்றின கவலையே எனக்கு உனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கைனா ஏதாவது ஒன்று வந்து பிரச்சனையாக மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கவலைப்படுறதுனால எதுவும் சரியாகிடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய முழு மன சக்தியையும் எனக்கு கொடுத்து விடியேன் செல்வமே. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளை நீ உற்சாகமாக தொடங்கு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் என் அருளால் சரியாகுவதை உன்னால் உணர முடியும். உன்னுடைய செயல்கள் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுதுன்னு உனக்கு தெரியும் தானே. அப்புறம் என்ன, அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை கவனிக்காமல் நீ செய்ய வேண்டிய செயல்களை சரியாக அமைச்சுக்கோ. எல்லாவற்றையும் பயமின்றி நீ செய்யும்போது கண்டிப்பாக உன் முயற்சிக்கான பலன் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நான் அழகானதாக ஆக்கி கொடுக்குறேன். துணிவும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கும் வரையிலும் எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ எப்போதும் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். ஒரே ஒரு வார்த்தை உனக்கு என்ன வேணும்னு என்னை பார்த்து இப்போ சொல்லு. அதை நிச்சயமாக நான் உனக்கு உடனே நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே. நீ இந்த உலகத்தில் எதுக்காக மனித பிறவியை எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பமாக போகுது. அதாவது
நீ எடுத்த இந்த பிறவியில் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறுவதை நீ கண்கூடாக மனசு குளிரும்படி பார்க்க போற. இன்னொன்று, மிக மிக முக்கியமான உன்னுடைய கர்ம வினையும் பாவமும் தீரப்போகுது. உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு உன் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தருவதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். புன்னகை சிந்தும் உன் முகத்தை நான் ஆவலோடு பார்ப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஆசையாக என்கிட்ட கேட்ட விஷயங்களெல்லாம் நான் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். இன்னும் இன்னும் புது புது முயற்சிகளை நீ செய்யும்போது உன் வாழ்க்கை வெற்றிக்குரியதாக மாறிவிடும் என் செல்வமே. எந்த விஷயத்தையும் எந்த திட்டத்தையும் நிறுத்தி வைக்காம உடனே சிறப்பாக செயல்பட ஆரம்பி. கண்டிப்பா உன் வாழ்வில் வெற்றி கிடைத்தே தீரும். உன் பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். உன் திறமைக்கு நல்ல பரிசு கிடைக்கும். நீ சந்தோஷப்படும்படியாக சுபமங்களகரமான நல்ல செய்திகள் வந்து சேரும். உன் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ செய்கிற நன்மையும் தீமையும் உனக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் யாருக்கும் தீமை செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்ய பழகு. கண்டிப்பா உன் வாழ்க்கையை ஒளிமயமானதாக நான் ஆக்கி கொடுப்பேன். அடுத்தவங்க உழைப்பில் நீ ஆதாயம் தேடுவதை விட்டுவிட்டு சொந்த உழைப்பில் சுயமாய் முன்னேறி வாழ்க்கையை வெற்றியாக்க முயற்சி செய். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படதை விட உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையில் கோபுரம் கட்ட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக மாட மாளிகையே கட்ட முடியும். நீ எப்போது யாரையும் எதிர்பார்க்காம சுயமாக சம்பாதிச்சு சுயமாக சிந்தனை செஞ்சு சுயமாக வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுக்கிறையோ அப்போதே உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டிடுவேன். பொய்யான இந்த உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பொய் எல்லாரையும் சுலபமாக நம்ப வச்சிரும், கவர்ந்துடும். ஆனால் உண்மையான உன்னை மனிதர்கள் நம்புவது என்பது கொஞ்சம் கடினம்தான் என்றாலும் கூட நீ அதை ஏற்றுக்க தான் வேணும். கோபமும் வருத்தமும் கவலையும் மனக்கசப்பும் எல்லாமே போதும். இது எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை நான் சந்தோஷமானதாக ஆக்கி கொடுக்குறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தீனா உனக்கான நல்ல மாற்றத்தை உன் வாழ்வில் நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுப்பேன். நீ மகிழ்ச்சியாக வாழப்போற. கஷ்டம் வரும்போதெல்லாம் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னீனா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன். நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை அசைச்சு பார்க்குறவங்க இந்த முருகனை அசைச்சு பார்ப்பதற்கு சமம். என்னை யாரும் நெருங்கக்கூட முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே. அதுவே தான் உனக்கும். உன்னை எந்த தீங்கும் தீய மனிதர்களும் நெருங்காத அளவுக்கு உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் செய்ய வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை யார் ரொம்ப சாதாரணமாக நினச்சாங்களோ அவனா அவளான்னு உன்னை பற்றி பேசினாங்களோ அவங்களே இப்போ உன்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி மரியாதை செலுத்தும்படி உன் வாழ்க்கையில் உன்னை உச்சத்தில் உட்கார வைப்பேன் என் செல்வமே. என்னை வணங்கக்கூடிய உனக்கு இனி எந்த குறையும் வராது. உன் மன வருத்தங்களையெல்லாம் என்கிட்ட விட்டுடு. உன் வேண்டுதல் ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி நீ எப்போதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும்படி செய்ய போகிறேன். உனக்காக உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. இது வரைக்கும் வேணும்னா பல விஷயங்களில் உனக்கு ஏமாற்றம் கிடச்சி நீ மனசு வருத்தப்பட்டிருக்கலாம். இப்போது எல்லா ஏமாற்றங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறேன். என்னதான் நான் உனக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தாலும் அதை தாண்டி நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் கூட பல மடங்கு உயரப்போகுது. நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்.